வணக்கம் நண்பர்களே! அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா, எதிரி மாரணம் செய்யக்கூடிய கருமை. இந்த கருமையை நீங்கள் அவங்க எதிரி குடியிருக்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல தடவி விட்டிங்கனாலும் சரி, இல்லாட்டி எதிரியோட மேலே தடவி விட்டிங்கனாலும் சரி, எதிரியானவன் 48 நாளுக்குள்ளேயே மாரணம் ஆயிடுவான். சரிங்களா? 48 நாளுங்கிறது அதிகம்தான், அதுக்கு முன்னாடியே ஆகும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இந்த அவனோட இருக்கக்கூடிய வீட்டில் தடவக்கூடிய பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு வழி வெளியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி சாவலாம், படுத்த படுக்கையாக வீட்டிலேயே கிடந்தால் நோய்வாய்ப்பட்டு பிணி சாவுவான். என்னென்னா சொல்ல போகணும்னா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ரொம்ப அருவருக்கத்தக்க, சொல்லக்கூடாது, அருவருக்கத்தக்க இருந்து அப்படி சாவுவான். சரிங்களா? ஏன்னா இந்த மையோட வேலைகள் அப்படி இருக்கும். எல்லாமே இந்த மையை பற்றி நான் முழுசாலாம் நான் வீடியோவில் சொல்லக்கூடாது. ஏன்னா எப்படிலாம் பாதிப்பு தரும் அப்படின்னு, அது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். புரிஞ்சுக்கோங்க. எதிரியானவன் நரக வேதனை. சரிங்களா? நரக வேதனையை அனுபவிப்பான். இந்த மை செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நான் முழுக்க நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் சேர்க்கணும் இந்த இதில். சரிங்களா? ஒரு எச்சரிக்கையாகவும் நான் ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த எக்காரணத்தை கொண்டு இந்த மையை அரைக்கும்போது சரி, இந்த மையை ஒருத்தர் வீட்டில் நீங்கள் தடவும் போதும் சரி, உங்கள் கை அதில் படக்கூடாது. சரிங்களா? அப்படி உங்கள் கை பட்டுச்சுன்னா தெய்வம் அவ்வளோ சீக்கிரம் பக்கத்துலேயே வராதுப்பா. நம்ம அரைக்கிறதா இருந்தாலும் சரி, என் கையே படாமல் தான் நான் அரைப்பேன். அது நம்ம காட்டில் தான் அரைப்போம். சரிங்களா? ஏன்னா நம்ம கோயில் கட்டில் வீட்டில் தான் வச்சு வழிபட்டுட்ருக்கோம். காட்டுக்கு போய் தான் அந்த இதை அரைச்சி கஸ்டமருக்கு நம்ம கேட்குறத நம்ம கொடுப்போம். ஏன்னா ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் தான் இந்த இது பண்ணும். அதுக்கு என்னென்ன அப்படின்னா, பச்சைவந்தி கன்று, அண்டங்கக்காவோட கன்று, கருங்குரங்கோட கன்று, நத்தை சுரிவேர். சரிங்களா? இந்த 4 பொருள் மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கருமுறை ஐங்கோலம் விட்டு நல்லா அரைங்க. சரிங்களா? கருமுறை ஐங்கோலம் விட்டு நல்லா அரைங்க. சுடலைக்கரு. சரிங்களா? புணத்துலேருந்து அந்த எண்ணெய் அதை எடுத்து இதை நீங்கள் நல்லா அரைங்க. சரிங்களா? அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி மை இதுக்கு வரும். சரிங்களா? ரொம்பவும் கெட்டியாக அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அது ஒரு பக்குவமாக அரைங்க. சரிங்களா? நீங்கள் அரைக்க இதோட ஸ்மெல்லு அங்கே அரைக்கும்போது உட்கார முடியாது, ரொம்ப ஸ்மெல் எடுக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு எடுக்கும். இது என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு எலும்பு, சரிங்களா, மயானத்தில் ஒரு எலும்பால் வலித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டப்பாவில் பதனப்படுத்துங்க. பதனப்படுத்திட்டு தனியாக ஏதாச்சும் ஒரு வீடுகள் இருந்தால், ஏன்னா நம்ம அங்கே காட்டில் ஒரு இடத்துல தான் வைப்போம். சரிங்களா? இதை கேட்டால் நம்ம எடுத்து கொடுத்துடுவோம். இந்த மையை நீங்கள் வாங்கிட்டு எதிரி எங்கே இருக்கானோ அவனோட வீட்டில் போகிற அவன் செவுத்தில் தடவி விட்டாலும் போதும். 100க்கு 100% கோடி சதவீதம், கோடி சதவீதம் உங்களுக்கு பலன் அளிக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தடவிட்டிங்கன்னா எதிரியானவன் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்பட்டு மாரணமாகுவான். சரிங்களா? ஏன்னா அது அனுபவத்தில் கைகண்ட முறை கருமை இது. சரிங்களா? இது என்ன, இதை பற்றி எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுனா, எதிரி நிலைமையை கண்டு நீங்களே ஏன்டா அதை பண்ணணும்னு யோசிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா வாழவே விடாமல் இருக்க எதிரிக்கு இதை பண்ணுங்க. ரொம்ப துன்பப்படுத்துவான். சரிங்களா? நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்குலாம் வச்சு அடிங்க. சும்மா நெருப்பு மாதிரி வேலை செய்யும். எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கெட்ட வேலைகள் அதிகமாக செய்யும் இந்த மை. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு இந்த மையை எடுத்துகிட்டு கோயிலுக்கு மட்டும் போயிடாதீங்க. அப்புறம் என்ன நடந்தாலும் எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்களா? தெய்வமே அடிச்சு போடும். ஏன் அப்படி ஒரு நெகட்டிவாக அது வேலை செய்யும். நான் சொல்லக்கூடிய விஷயம் இது எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு இது ஆரம்ப காலத்தில் எனக்கு சொன்ன முறை இது. சரிங்களா? இதை பண்ணும்போது, இந்த மையை நீங்கள் செய்யும்போது ஒரு சிறு தடங்கள் வரும் உங்களுக்கு. ஏதாச்சும்
உடல் ரீதியாக ஏதாச்சும் சின்ன சின்ன இது வரும். அதை கண்டு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். அது தாராளமாக செய்யுங்க. ஒரு சின்ன சோட்டம் கொடுக்கும். அதை கண்டு இது தான். ஆனால் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதை பத்திரப்படுத்தி ஒரு இடத்துல வையுங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்கள் மேலே எடுக்காதீங்க. 2வது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மையை வந்து எதிரியோட தலைமுடி இருந்தாலும் சரி, எதிரியோட தலைமுடியில் இந்த மையை நனைச்சி பச்சரிசி மாவில் எதிரியாக ஒரு பாவை செஞ்சு, இந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மயானத்தில் போய் வடக்கு திசையில் புதைச்சாலும் சரி, எதிரியானவன் குறிப்பிட்ட நாள்லேயே மரணமாயிருவான். சரிங்களா? இந்த முறையும் நீங்கள் கையாளுங்க. இதை எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? எதிரியோட தலைமுடியில் நீங்கள் வச்சா கூட சரி, எதிரி ஒரு இடத்துல இருக்கான், அவனோட தலைமுடி மட்டும் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த தலைமுடியில் இந்த மையை வச்சாவே போதும். அவனோட தலைமுடியில் இந்த மையை மட்டும் வைங்க. சரிங்களா? தெய்வம் விட்டு விலகிரும். ரொம்ப பவராக வேலை செய்யும். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.